கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல நாவலாசிரியர் தன்னுடைய கதைகளில் எல்லாம் மனிதநேயம், பிறருக்கு உதவி செய்தல், சமுதாயத்துக்காக தியாகம் செய்தல், உண்மையை காத்துக்கொண்டு அதற்காக போராடுதல், இப்படிப்பட்ட உயர் குணங்களை உடையவர்களாக தன்னுடைய கதாபாத்திரங்களை அமைப்பார். அதை பற்றியே எல்லாரும் பேசிக்கொள்ளும்படிக்கு உளவியல் ரீதியாக மக்களுக்குள்ளே ஒரு நல்ல குணங்களை பரப்புவார். அவரிடத்திலே ஒரு சமயத்துல இந்த நற்குணங்களை மனிதர்களிடத்திலே பரப்ப வேண்டும், உங்கள் சிறு வயதிலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்ததா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என் சிறு வயதிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை நான் சொல்லுகின்றேன். நான் சிறுவனாக ஒரு தோட்டத்திலே வண்ணத்து பூச்சிகளை பிடித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெரிய வண்ணத்து பூச்சி அது பொது கிணற்றின் அருகே அமைந்திருந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே புகுந்து விட்டது. அப்பொழுது அந்த பொது கிணற்றின் அருகே ஒரு முனங்கல் சத்தம் கேட்டது. அந்த புதருக்குள்ளே யாரோ முணங்கி கொண்டிருப்பது போல் ஒரு சத்தம் கேட்டது. நான் சிறுவன் என்பதால் அது என்னவென்று பார்க்க ஆசை. ஆனால் நான் துரத்தி வந்த வண்ணத்தை பூச்சி அதற்குள் அந்த இடத்தை விட்டு கடந்து வேறு ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்து விட்டது. எனவே அந்த வண்ணத்தை பூச்சியை பின்தொடர்ந்து சென்று விட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து கடைசியாக என் வீட்டுக்கு அருகே வந்து விட்டது. ஒரு செடியிலே உட்கார்ந்தது. நான் அதை பிடித்து விட்டேன். அதை பிடித்த சந்தோஷத்திலே வீட்டுக்குள்ளே போய்விட்டேன். அங்கே ஒரு முரங்கல் சத்தம் கேட்டதை அது என்னவென்று பார்க்காமல் விட்டு விட்டேன். மறுநாள் அந்த பொது கிணற்றின் அருகே அங்கே தண்ணீர் இறக்கி சென்ற ஒரு முதியவர் மூர்ச்சித்து விழுந்து இறந்து கிடந்திருக்கிறார். அதை கண்டுபிடித்தார்கள். யாருமே இவரை கவனிக்கவில்லையே, யாருமே இந்த கிணற்றுக்கு அருகே வரவில்லையே என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் எனக்கு தெரியும், நான் அங்கே போயிருந்தேன். என்னுடைய கவனம் எல்லாம் வண்ணத்து பூச்சியை பிடிப்பதில் தான் இருந்தது. ஒரு மனிதன் மயங்கி கிடப்பதை கூட நான் பொருட்படுத்தவில்லை. அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் மக்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு பிடித்தமானதை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இடையிலே நசுக்கப்பட்டவர்கள், உதவி தேவைப்படுகிறவர்கள், எப்படிப்பட்டவர்கள் எல்லாமோ இருக்கும்போது அவர்களை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் தங்களுக்கு சந்தோஷம் தருகின்ற பல காரியங்களை நாடி சென்று கொண்டிருக்கிறார்களே என்று அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். அதைத்தான் என்னுடைய நாவல்களிலே நான் விரிவாக எழுதி வருகிறேன். அந்த குற்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கிறது. எனவே சமுதாயத்துக்கு ஏதாயிலும் நல்ல படிப்பினைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல கதாபாத்திரங்களை என்னுடைய நாவல்களிலே அமைத்து அதை சொல்லி வருகிறேன் என்று சொன்னார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கு உதவி தேவைப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தற்கொலைக்கு நேராக ஓடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம எத்தனை பேருக்கு வெளிச்சம் காட்டுகிறவர்களாக இருக்கின்றோம். நமக்கு சந்தோஷம் தரும் அநேக செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமே. எது நமக்கு பிடித்ததோ அப்படிப்பட்ட ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோமே. விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள், உதவி தேவைப்படுகிறவர்கள், அவர்களை குறித்து நாம் கரிசனைப்பட்டிருக்கின்றோமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆத்துமாக்களை நேசித்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வதிலே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஆதி அப்போஸ்தலர்களிலிருந்து நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் நாம் வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.